வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அப்பப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. எப்பயும் மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஜீரக ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பூஷ்ணிக்காய் கூட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணது தான். நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். பூஷ்ணிக்காயும் போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்றேன். ஸோ இது கொதிச்சுன்னு இருக்கட்டும் இந்த பக்கம். அதுக்குள்ளே ஜீரக ரசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜீரக ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நான் வந்து கையில் வந்து நல்லா கசக்கிப்போம். நல்லா கசக்கியாச்சு. இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய், ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் விட்டுக்கலாம். தேவையானது விட்டுண்டா போதும், இவ்வளோ புளியும் தேவையில்லை. இதே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புளி தண்ணி கொதிச்சுன்னு இருக்கட்டும். இப்போ வந்து ஜீரக ரசத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நாம் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். ஜீரக ரசம் அப்படிங்கிறதுனால ஜீரகம் தான் கூட இருக்கணும். அதனால் 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்க்குறேன் நான். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஜீரக ரசத்துக்கு வந்து அரைச்சாச்சு. பக்கம் புளி தண்ணியில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து வேணுங்கிற அளவு நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து அதுக்கு தகுந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஜீரக ரசம் அப்படிங்கிறதுனால ஜீரகத்தெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பச்சையாகவே அரைச்சிக்கலாம். ஸோ சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த பக்கம் கூட்டு வந்து கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. ஸோ கூட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கூட்டு நல்லா கொதிச்செடுத்து ஸோ இறக்கி வச்சுருவோம். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கூட்டுக்கு எப்பயும் போல் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலாக 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பூஷ்ணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்செடுத்து. ஸோ இதுக்குள்ள வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி மட்டும் விட்டுப்போம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். ஸோ இப்போ வந்து பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் இது கொதிக்க வேண்டாம். பொங்கி வரும்போது நுரைச்சின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து இந்த கற்சட்டி வந்து எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்க. இது வந்து ஜிஷ்டாவில் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதாவது கற்சட்டினாலும் சரி, மண் சட்டினாலும் சரி, பித்தளை பாத்திரம்னாலும், தோசைக்கல் எது வாங்கினாலுமே வந்து அதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், ரசம் நல்லா பொங்கி வந்திருக்கு, தெரியுதா? இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நுரைச்சி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிவிடுவோம். தாளிச்சதையும் போட்டாச்சு. மேலாக கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜீரக ரசம் ரெடி ஆகிடுது. பாருங்க, ரசத்துக்கு வந்து பெருங்காயம் போட மறந்துட்டேன். ஸோ பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஜீரக ரசம், அதுக்கப்புறம் வந்து பூஷ்ணிக்காய் கூட்டு.
எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இந்த ஜீரக ரசமும் இப்போ வந்து ரொம்பவே நல்லது, தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு ஜீரக ரசத்தையும் பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து கூட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, காலையில் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 in 1 மாதிரி அந்த கூட்டு மட்டும் கூட பண்ணிவிடுங்க, வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து பூசணிக்காய் தோசைக்கு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து பூசணிக்காய் தோசைக்கு வந்து 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இருந்தால் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா பச்சை அரிசி இருந்தால் பச்சை அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அரிசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். அதான் 1/2 கப்பு வந்து உளுந்து, பாருங்கள் 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து அவல் வச்சுருக்கேன். இதை அரைக்கிற சமயத்தில் ஊற வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுப்போம். ஒரு 5-6 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். நான் அரைக்கும் போது எப்படி அரைக்கணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுறேன். பூசணிக்காய் தோசைக்கு ஊற வச்சாச்சு. ஸோ மூடி வச்சுருவோம். ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். நாம் அரிசி அலம்பிடும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து செடிக்கு விட்டுடலாம். அப்புறம் நான் வந்து தூதுவளை ரசம் பண்ண தெரியுமா, ஸோ நான் நிறைய முள் இருக்கும்னு சொன்னால, அதை பாருங்கள் தூதுவளை செடியில் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பண்ணால் போது. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த இலையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? இதுதான். இப்போ வந்து நன்னாரி சர்பத்தில் ஜூஸ் தான் போட போகிறோம். பாருங்க, சர்பத் வந்து கொஞ்சம் விட்டுக்கிறேன். 1 லெமன் புழியிறேன். தண்ணி வந்து 1 கப்பு விட்டுக்கிறேன். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் நாம். இப்போ இதை மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். இப்போ நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுது. நன்னாரி சர்பத் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கிளாஸ் போட போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து லெமனும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுது. ஸோ நன்னாரி சர்பத் ரெடி. இப்போ வந்து பூசணிக்காய் தோசைக்கு வந்து அரைச்சிக்கலாம். நாம் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துருவோம். பூசணிக்காய் தோசைக்கு இந்த பூசணிக்காய்க்கு மேலே இருக்கிற பாகத்தை எடுத்துட்டு நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாம். 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய், கட் பண்ண பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போது நம்ம வந்து காலையில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, உளுந்து, வெந்தயம், ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட வேண்டாம், ஏன்னா பூசணிக்காயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அரைக்கும்போது 2 பேட்சாக போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கும்போது பார்த்துட்டு தண்ணி விட்டால் போதும், கொஞ்சம் கெட்டிமாகவே அரைச்சிக்கலாம் நம்ம. அப்புறம் அவல் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்க சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள், ஊறின அவல் அதையும் சேர்த்துருவோம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இதையும் நல்லா அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். இப்போது தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், தேவையான உப்பை சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ பவுலில் மாற்றிடுவோம். இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை வாக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து பொங்கி வரத்துக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது. அதனால் வந்து நான் மாற்றிடுறேன். இப்போ நம்ம வந்து பூசணிக்காய் தோசை தான் வாக்க போகிறோம். பாருங்கள், மாவு அரைச்சது நல்லா பொங்கி வந்திருக்கு.
ஸோ அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி. அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுத்து. அதுக்கு நான் பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அப்புறம் பூண்டு ஒரு 3-4 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம், வரமிளகா. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நல்லா மீடியம் சைஸில் 4 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், தோசை வாத்துக்கிறதுக்கு கல் வந்து ஆன் பண்ணிட்டேன். காயட்டும். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம வந்து தோசை வாத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே எல்லாமே வாத்து எடுத்துக்கலாம் நாம். ஸோ நம்மளுடைய பூசணிக்காய் தோசை ரெடி ஆகிடுத்து. சட்னி வந்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். தக்காளி சட்னிக்கு அரைச்சாச்சு. தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்ச விழுது சேர்த்துருவோம். தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுது. பூசணிக்காய் தோசை வித் தக்காளி சட்னி ரெடி. ஸோ இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜீரக ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த பூசணிக்காய் தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் போடாமல் வெளியில் எங்கேயும் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.